செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய தினம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் தலைமை ஆயனாகவும் இருக்கக்கூடிய பரிசுத்த பாப்பரசர் போப் பிரான்சிஸ் அவர்கள் 88வது வயதில் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய இறப்புக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினம் உலகெங்கிலும் கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பு பெருநாளை கொண்டாடியிருந்தார்கள். குறிப்பாக இலங்கையிலே அந்த நாள் என்பது அவர்களை பொறுத்தவரையில் துயரம் நிறைந்த நாளாக இருந்தது. இன்றைய நாளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 6 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன என்று சொன்னால் அதனுடைய பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நிவாரணங்கள் இல்லை. அவர்கள் தொடர்பில் இன்று பல விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தது போல் அவை தொடர்பான ஒரு ஆவணம் அல்லது அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறப்பட்டது. அவை தொடர்பிலும் இன்று காணொளி பதிவேற்றம் செய்யப்படும் வரை அந்த அறிக்கை வெளியாகவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் குறிப்பிட்டுக் கொண்டு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளையானிடம் மேலதிக சில தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் கடந்த வாரம் வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் அவர்களுடைய தனிப்பட்ட வாகன சாரதியாக இருந்தவர் ஜெயந்தன் என்பவர், சுமார் 41 வயது மதிக்கத்தக்கவர். அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்றைய தினம் முழுவதும் வாழைச்சேனை பகுதியில் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியால் இயக்கப்பட்ட அலுவலகங்கள் நோட்டமிடப்பட்டதாகவும் சில அலுவலகங்கள் மிகவும் இரகசியமான முறையில் கண்காணிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் தொடர்பில் தான் பிள்ளையானுடைய கைது இடம்பெற்றது. அதன் பின்னர் தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரங்களும் அதில் இணைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக சுங்காங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியினருடைய கடந்த காலத்தில் இருந்த அலுவலகம் நோட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வாழைச்சேனை பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகம் தற்போது அது வசிப்பிடமாக மாறி இருக்கின்றது. மக்களின் இணைய பல பகுதிகளும் நோட்டமிடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தகவல்களை வழங்கியவர் பிள்ளையானுடைய தனிப்பட்ட சாரதியாக இருந்த ஜெயந்தன் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவுச்சேனை பகுதியும் அதிகளவான நோட்டமிடப்பட்டதாகவும் சில இடங்கள் அங்கு வளமைக்கு மாறான புதியவர்களுடைய நடமாட்டம் அவதானிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து மக்கள் கூறுகின்றார்கள். அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் என்ன இடம்பெற்றிருக்கலாம் என்று அறிவதில் எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்று சொன்னால் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பிள்ளையானோடு இந்த விடயத்தை முடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் எழுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதலானது பெரும் சக்திகளால் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்களால் திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான பல விவரங்களை பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு அழைப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் யார் அந்த சூத்திரதாரி என்பதில் தான் இதில் சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இதில் இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை என்பது உண்மையில் எதிர்பார்க்க முடியாது, அது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று நாமல் ராஜபக்ச கூறுகின்றார். அனுதாபத்தோடு கூறுகின்றார். பிள்ளையானுடைய கைது செய்யப்பட்ட அவருடைய கடந்த கால தோழனை அவர் இப்படி கூறுகின்ற போது நலிந்த ஜேதிஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்றார், நாமல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் இருக்கின்றது, அதனை அவர் வெகு விரைவில் அறிந்து கொள்வார், அது தொடர்பில் அவருக்கு திடமான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்படும் என்று நலிந்த ஜேதிச கூறுகின்றார். ஏன் கூறுகின்றார் என்று தெரியவில்லை. சில வேளை இந்த விவகாரங்களில் இன்னும் பல பெயர்கள் அல்லது நெருக்கமான பெயர்கள் அல்லது நாமல் ராஜபக்சவுக்கு தெரிந்த அவருடைய உறவினர்கள் பெயர்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் இங்கு யாருக்கும் தெரியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளர் சிறில் காமினி அவர்கள் கூறுகின்றார், இது நிராகரிக்க முடியாது. உண்மையில் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் விசாரணைக்கப்படுகின்றார். விசாரணையில் அவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டால் அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும், அதில் மாற்றமில்லை. இதில் சந்தேகம் என்னவென்று சொன்னால் அவர் கூறுகின்ற ஒரு கருத்து தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நேற்று முன்தினம் அறிக்கையோடு வெளியிடப்பட்டது. அந்த இதில் தான் இவர் இந்த கருத்து சொல்றார். அதில் அவர் ஊடகங்களிலேயும் இது தோன்றிய வீடியோக்களிலேயும் இந்த கருத்தை முன்வைத்தார். பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதற்கான தொடர்பு குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் 4 தொலைக்காட்சியில் அவர் ஆவணப்படத்தில் அவருடைய உதவியாளராகவும் அவருக்கு நெருக்கமாக இருந்த அசாத் மௌலானா கூறுகிறேன். அந்த அடிப்படையில் இது முக்கியம் பெறுகின்றது என்று கூறுகின்றார். அருட்தந்தை சிறில் காமினி அவர்களை பார்த்து ஒரு விடயத்தை கேட்கின்றோம். அசாத் மௌலானா கூறுகின்ற போது சுரேஷ் அளவையும் குறிப்பிட்டார். அதே போன்று ராணுவ புலனாய்வு பிரிவினருடைய செயற்பாடுகளையும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் திட்டமிட்டவர்களுள் ராணுவத்தினர் முதன்மையானவர்கள் என்று குறிப்பிட்டார்.
ஏன் நீங்கள் சுரேஷ் அளவை குறிப்பிடவில்லை? அதே போன்று ராணுவ புலனாய்வு அமைப்பினர் இதற்குள் தொடர்புபட்டார்கள் என்று குறிப்பிடவில்லை. நாங்கள் புதிதாக கேட்கவில்லை. பிள்ளையானுக்கு நெருக்கமானவர் நீங்கள் கூறியது போன்று அசாத் மௌலானா கூறியதை கூறுகின்றோம். இதில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது பார்த்தீர்கள் என்றால், பிள்ளையான் தொடர்பட்டிருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பிள்ளையானோடு முடித்து தமிழ் சமூகத்தை அந்நியப்படுத்துவதில் தேசிய மக்கள் சக்தி, கத்தோலிக்க திருச்சபை அனைவரும் இதில் தீவிரமாக இருக்கின்றார்கள். ஏன் இந்த அருட்தந்தை அவர்களுக்கு ஒன்று தெரியாதா? இதில் தொடர்பட்ட எத்தனையோ முஸ்லிம்கள் தொடர்பிலும் குற்றப்பத்திரிகை என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிடம் இருக்கின்றது. அசாத் மௌலானா கூறியிருக்கின்றார். அவர் உயிர்த்த ஞாயிறுக்கு முன்னர் குறிப்பிடுகின்ற போது தமிழர், அதாவது கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு ஒருபோதும் ஆதரவாகவோ அல்லது அவர்களுக்கு என்றும் உதவியாகவோ இருந்ததில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபை வடக்கு கிழக்கை தவிர்த்து. வடக்கு கிழக்கில் என்ன சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாது. குறிப்பாக கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு வடக்கு கிழக்கில் காணாமல் போன அருட்தந்தையர்களை தெரியாது. அதே போன்று வடக்கு கிழக்கில் அளிக்கப்பட்ட குண்டு தாக்குதலில் அளிக்கப்பட்ட தேவாலயங்களை தெரியாது. அது பற்றியெல்லாம் அவர் ஒருபோதுமே அக்கறை கொள்ள மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு அரசியல் தலைவர். கருதினால் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல்வாதி. அவரை என்று எல்லோரும் கருதினால் என்று குறிப்பிட்டாலும் அவர்களுடைய கட்சியின் பேர் கத்தோலிக்க திருச்சபை தென்னிலங்கை. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர். அவர் தமிழ் மக்களுக்கு இடம்பெறுகின்ற பாதிப்புகள் தொடர்பில் குறிப்பிட மாட்டார். கிறிஸ்தவ மக்களை பொறுத்தவரையில் நற்கருணை என்பது அவருடைய வழிபாட்டில் அதி உச்சமான இடம். அந்த நற்கருணை வழங்கப்படுகின்ற போது படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 1000க்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டார். அவை தொடர்பில் எல்லாம் அவர் வாய் திறக்க மாட்டார். இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் அதனை ஒரு தரப்போடு நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு அபத்தமான செயலாகத்தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, பாட்டாளி சம்பிக்கிறவனுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இவையெல்லாம் இன்று 21ஆம் தேதி தான் எல்லோர் தொடர்ச்சியாக பலர் இந்த கருத்துக்களை முன்வைத்தாலும் 21ஆம் தேதி எல்லோரும் இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார், பாட்டாளி சம்பிக்கிறவனுக்கு கூறுகின்றார், ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்தவர் தான் இப்ராஹிம் அவர்கள். இப்ராஹிம் அவர்களுடைய கைது அவருக்கும் இந்த இதற்கும் இடையிலான தொடர்பு என்று அவர் சிலவற்றை கூறுகின்றார். அவற்றிலே அவர் கூறுகின்ற போது தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரம் என்பவற்றை வழங்கியதாக அமெரிக்காவின் FBI வெளியிட்ட பிரமாண பத்திர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கிறவர்களுக்கு குறிப்பிட்டதுடன் ஏப்ரல் 21 தாக்கலில் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காண்பதை தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி அமைத்தது. அதற்கமைய ஏப்ரல் 21ஆம் தேதி சூத்திரதாரி என வெளிப்படுத்தப்பட்டவர் எங்கே? இவர் தொடர்பில் ஏன் பேசவில்லை? இவர் ஜேவிபி இன்று தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் முன்னைய கட்சியான ஜேவிபியினுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டார். இன்று ஏன் அதனை நீங்க பேச மறுக்கிறீர்கள் என்று பாட்டாளி சம்பிக்கிறன் நமக்கு கருகின்றார். இன்று அந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் வளமை போன்ற ஒரு கருத்தினை கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பற்றி உண்மையை மறைக்க முந்தைய தலைமைகள் முயற்சி மேற்கொண்டன. இன்று சில அரசு நிறுவனங்கள் மூலம் செயற்படுத்தப்படுவ பேராயர் கருதினால் அவர்கள் ஒரு கவலை வெளியிடுகின்றார். கொச்சிக்கடையில் உள்ள தேவாலயத்திலே அனுஷ்டிக்கப்பட்ட போதுதான் இந்த தகவலை குறிப்பிட்டுவிட்டு இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி மீது இந்த விடயத்திலே நம்பிக்கை இருக்கின்றது. வெகு விரைவாக குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய அறிக்கை இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது இருக்கக்கூடிய சந்தேகங்களும் ஐயங்களும் எல்லோர் மத்தியிலும் அதிகரித்து செல்லுகின்றன. ஏன் இந்த தாக்குதல் தொடர்பில் முறையானவர்கள் விசாரிக்கப்படவில்லை, முறையான விசாரணைகள் இடம்பெறவில்லை. சரி, இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்றைய நாளில் இடம்பெற்றதால் அது தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போது மக்கள் மத்தியில் எழக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் இங்கு பார்த்திருந்தோம். அதற்கு மேலதிகமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ச கவலைப்பட்டிருக்கின்றார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதைவிட மோசமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கின்றன என்று நலிந்த ஜேதிச எச்சரிக்கை தொனியில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அப்படியே நாமல் ராஜபக்ச தொடர்புபட்டிருப்பார் என்பது இங்கு அர்த்தமல்ல, அவருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் காத்திருக்கின்றன என்பது. அதற்கு மேலதிகமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி TMPP கட்சியினர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்த பின்னர் கருணா அந்த கட்சி என்கின்ற பெயரை உருவாக்கின்றார். அங்கு பரிமாறப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் பேசப்படுகின்றது. ஆயுதங்கள், கணிசமான ஆயுதங்கள் பேசப்படுகின்றது. அதிகளவான T56 ரக துப்பாக்கிகளை இராணுவ தரப்பிலிருந்து, பாதுகாப்பு அமைச்சின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவருக்கு அந்த ஆயுதங்களுக்கு எந்த ஒரு பதிவுகளும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அக்கரைப்பற்று பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட சஹரானின் தம்பி ரிஸ்வியிடம் ஒரு துப்பாக்கி, அதாவது T-56 துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. அந்த துப்பாக்கி ஏறாவூர் போலீஸ் நிலையத்திலே 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே காணாமல் போன துப்பாக்கி என்று பதிவிருக்கின்றன. அந்த துப்பாக்கி எப்படி காணாமல் போனது? அந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கும் போலீஸ் நிலையத்துக்கும் இடையில அந்த துப்பாக்கி யார் வைத்திருப்பார்கள்? TMBP கட்சியினர் தான் அந்த துப்பாக்கியை வைத்திருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற போது அந்த துப்பாக்கி இவருடைய கைவசப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த துப்பாக்கியும் இன்று பகுப்பாய்வு பரிசோதனையில் முக்கியத்துவம் பெறுவதாக கூறப்படுகின்றது. அந்த துப்பாக்கி எப்படி வந்தது? அப்படியே அந்த துப்பாக்கியை கைப்பற்றிய காலப்பகுதியில் கருணா அவர்களும் அங்கு முக்கியத்துவம் பெற்றிருப்பார். கருணா அவர்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்தால் இந்த துப்பாக்கி ரிஸ்விக்கு எப்படி சென்றது? யார் வழங்கினார்கள்? யாரிடம் இந்த துப்பாக்கி பரிமாறப்பட்டது? இப்படி பல தேடல்களை நோக்கி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இதனை ஒரு தரப்போடு மட்டுப்படுத்திக் கொள்வதை புலனாய்வு பிரிவினரோ தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கருதினால் மல்கம் ரஞ்சித்தோடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையோ முனைவது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான நடுநிலையான விசாரணைக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற தகவல் தான் இங்கு மேலதிகமாக இருக்கின்றது. எது இவ்வாறு இருந்தாலும் ஜெயந்தனுடைய கைது, அதன் பின்னர் இன்னும் ஒருவரை நீங்கள் தேடலாம், இவரை பற்றியே நீங்கள் கூறவில்லை என்று. குகன் ஏறாவூர் பகுதியில் வசித்ததாக கூறப்பட்டவர். குகன் என்றால் உங்களுக்கு தெரியாது, அவர் வேறு யாரும் இல்லை, ஹுசைன் அவர்கள் தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் சரணடைந்ததான, அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டாரே எங்களிடம் ஒருவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சரணடைந்திருக்கின்றார் என்று. அவர் வேறு யாரும் இல்லை, ஹுசைன் அவர்கள் தான் சரணடைந்திருக்கின்றார். அவர் ஒரு தமிழர், முஸ்லீமாக மதம் மாறியவர். அவருடைய தமிழராக இருந்தபோது அவருடைய பெயர் குகன் என்று கூறப்படுகின்றது. இவர் இப்போது அந்த தகவல்களை வழங்கி இருக்கின்றார். இவர் பல நேரடி படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார், பார்த்திருக்கின்றார், ஆதாரமாக இருந்திருக்கின்றார். இவர் பல தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் வழங்கி இருப்பதாக மேலதிகமான செய்திகள் வருகின்றது. குகன், ஜெயந்தன் ஆகிய இருவர், குகன் அல்லது ஹுசைன் என்று கூறப்படுகின்ற இருவருடைய சாட்சியங்கள் இன்று பல TMBP உறுப்பினர்களை கைது செய்ய போகின்றது. ஆயுதங்களை யார் யார் விற்றார்கள் என்கின்ற விவரங்கள் எல்லாம் இப்போது கிடைக்கப்பெற்று விட்டன. வாகரை தொடங்கி அம்பாறை வரை இருந்த TMBP அலுவலகத்தில் இருந்த ஆயுதங்கள் பல விற்கப்பட்டிருக்கின்றன. விற்கப்பட்ட ஆயுதங்கள் எங்கே? ஆனால் ஒரு சில ஆயுதங்கள் இருப்பதாக கூறப்பட்டு நேற்று தேட முயற்சி செய்த போது கூட அந்த ஆயுதங்களை அவர்களால் பெற முடியவில்லை. அந்த ஆயுதங்கள் அங்கு இல்லை என்று கூறப்படுகின்றது. அப்படியாயின் இவர்கள் கூறிய ஆயுதங்கள் எங்கே? ஆயுதங்களுடைய நிலைப்பாடு எங்கே என்கின்ற தகவல் எல்லாம் இப்போது இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கலாம், ஆனால் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கியது யார்? குகன், ஜெயந்தனுடைய வாக்குமூலங்கள் பெரும் சாட்சிகளாக மாறப்போகின்றது. தொடரப்போகின்றது கைதினுடைய படலம் அல்லது கைதினுடைய தொகை அதிகரிக்கப் போகின்றது. சிறைகளை நிரப்புகின்ற அளவுக்கு கைதுகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகளவான உத்தரவுகள் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. வெளிப்படையான கைதுகளை தவிர்த்து இரகசிய கைதுகளை மேற்கொள்ளுமாறு இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.